சிவகங்கையில் கல்குவாரியில் பாறைகள் சரிந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து குறித்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமவள சுரங்க பாதுகாப்பு அதிகாரி மகேஷ் சட்லா தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது இந்த விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாபு சரவணன். விபத்து நடந்த குவாரியில் தற்போது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து உங்கள் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ஆசினி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மல்லாக்குட்டை கிராமத்தில் மேகா ப்ளூ மெட்டல்ஸ் என்ற நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருது. இங்க குவாரி நிறுவனம். இதில் காலையில் பணிக்கு சென்ற 5 பேர் பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் இறந்துட்டாங்க. இதுல நேற்று தீயணைப்புத்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. அப்பொழுது முருகானந்தம், ஆறுமுகம், ஆண்டிசாமி, கணேசன் ஆகியோர் நேற்று 4 பேர் உடலை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ஒடிசாவை சேர்ந்த ஹர்ஷித் அப்படின்றவர் மட்டும் அவர் ஜேசிபி ஆபரேட்டர். அவரோட உடல் முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து நேற்று பேரிடர் படையினர் நேற்று இருந்தான அவர் நேற்று இரவு நேரத்தில் சரியான வெளிச்சங்கள் இல்லாத காரணத்தினால மீட்பு பணி தாமதம் ஏற்பட்டது. இன்று காலை 6 மணிக்கு மீட்பு பணியை துவங்கி 8:30 மணி அளவில் ஹர்ஷித்தின் உடலை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த மேகா ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனத்தில் சென்னையில் கனிமவள சுரங்கத்துறை பாதுகாப்பு அதிகாரி மகேஷ் சட்லா தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு இப்பொழுது இந்த குவாரியில் ஆய்வு செய்துட்டு வராங்க. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய பணம் அந்த குவாரியில் இப்போ அந்த உடலை எடுத்து சென்றவர் அந்த வீரர்கள் உடலை மீட்ட வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து அவர் இந்த இறந்தவர்கள் இறுதி சடங்குகளில் பங்கேற்றிருக்கார். அசினி.